மறக்கிற குணம் மட்டும் இல்ல அப்படின்னா, நம்ம இறக்குற வரைக்கும் சில பேர் வந்து மனசுல சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால தேவையில்லாத விஷயத்த எவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் மறந்துருங்க. அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுருங்க. ஆனா அழுதுகிட்டே இருக்காதீங்க. அளவுக்கு மீறிய நம்பிக்கையும், உரிமையும் தான் எல்லா அவமதிப்புக்கும் காரணம் அப்படின்றத உணருங்க. ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல எல்லாத்துக்கிட்டயும் ஒரே மாரி பார்க்கணும், பேசணும், பழகணும். ஆனா அப்படி இல்லாம ஒருத்தர் முக்கியம் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்கள வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒருத்தவங்கள நல்லவங்களா காட்டணும், உயர்ந்தவங்களா காட்டணும் அப்படின்றதுக்காக மத்தவங்கள வந்து இழிவுபடுத்தக்கூடாது, கெட்டவங்களா சித்தரிக்கக்கூடாது. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு, செய்றதெல்லாம் செஞ்சுட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருவீங்க. ஆனா பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிராது. பொய் பொய் தான். இருந்தாலும் ஒரு சிலர் தன்னோட வாய் திறமைனால பல பொய்கள உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு, அப்ப இருக்க பிரச்சனையிலருந்து வெளிய வந்துர்றாங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன அந்த பொய் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களையே பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத அவங்க மறந்தர்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நபர பத்தி நல்லதோ, கெட்டதோ யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னும்போது, யார பத்தி அவங்க சொன்னாங்களோ, அந்த நபர் நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னும்போது, இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வெறும் வார்த்தையா போயிரும். இதுவே நமக்கு தெரியாத ஒரு நபர பத்தி ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னும்போது, நம்ம அத என்ன நெனைப்போம்? ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா தான் இருக்கும். அந்த நபர் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி தானே நெனைப்போம். அதனால யார பத்தி யார் வந்து எது சொன்னாலும், அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது நம்ம அறியாம, அத அப்படியே நம்பிறக்கூடாது. ஒரு நபர் நமக்கு முக்கியமானவங்க, அவங்கள யாருக்காகவும் விட்டு குடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளாவே விரும்பி போக போக தான், நம்மளும் நம்மளோட அன்பும் அவங்களுக்கு ரொம்ப கேவலமா தெரியுது. அது மட்டும் இல்ல, அன்போட அர்த்தத்தையும், நம்மளோட அருமையும் தெரியாதவங்க கிட்ட அன்ப அள்ளி அள்ளி கொட்டுனோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு வந்து குப்பைக்கு சமமா தான் தெரியும். அதனால நம்மளோட பேச்சுக்கு அங்க மரியாதை இல்ல, நம்மளோட அன்ப அங்க உணரல அப்படின்னும்போது, நம்ம விலகி வந்துர்றது தான் நல்லது. நம்ம நல்லா பேசி பழகிக்கிட்டு இருந்த ஒரு நபர் நம்மள பாதியிலே விட்டுட்டு வேணாம் அப்படின்ட்டு போறாங்க அப்படின்னும்போது, வருத்தப்படாதீங்க. போறேன் அப்படின்றவங்கள வந்து தாராளமா போகட்டும்னு விட்டுருங்க. அவங்க பாதியிலே போகல, உங்கள பக்குவப்படுத்திட்டு தான் போயிருக்காங்க. ஏன்னா கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கிற எந்த உறவுகளுமே வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இன்னைக்கு வேணா இழுத்து புடிச்சு வச்சிருக்கலாமே தவிர, நிச்சயமா ஒரு நாள் வந்து திருப்பியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க.